நான் சுகுணா பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். என் பொண்ணுக்கு மூக்குத்தி குத்தலான்ட்டு ஜிஆர்டி வந்திருக்கோம். வாங்கலை நீங்களும் என் கூட என் பொண்ணுக்கு மூக்குத்தி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அங்கே தான் மூக்குத்தி இருக்குன்றாங்க. எப்பயுமே போனான்னா அவள் எடுக்கவே மாட்டாள். அரை மணி நேரம் பண்ணுவாள். இந்த தடவை என்னவோ சீக்கிரம் எடுத்துட்டா. எங்களுக்கே ஒரே ஆச்சரியம், எனக்கும் அவங்க அப்பாவுக்கும். எடுத்துட்டோன்னே அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி உடனே வாங்கிட்டோம் அந்த நெக்லஸ், அந்த மூக்குத்தி. அப்புறம் போட்டு பார்த்தா அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி உடனே செலக்ட் பண்ணிட்டு ஒரு 4 எடுத்தா. அதில் அவள் எடுத்ததே இந்த ஃபஸ்ட்டு மூக்குத்தி இது தான். அவளுக்கு பிடிச்சிருந்துச்சா சரி மூக்குத்தி வாங்கிட்டோன்னே அவள் நெக்லஸ் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. டைமண்ட் நெக்லஸ் தான் பார்த்தோம். 2 பார்த்தா. நாங்கள் இந்த நெக்லஸ் அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவள் கழுத்துக்கு. சரி வாங்கலாம் தான் அவங்க அப்பா நினச்சாரு. நாங்கள் பட்ஜெட் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறத விட கொஞ்சம் அதிகமானதால் சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் ரிங்கு பார்த்தோம். சரி ரிங்காவது வாங்கலான்னு பார்த்தோம். அதுவும் எங்கள் பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டோம். இப்போ மூக்குத்தி குத்துறதுக்கு டோக்கன் வாங்கணுமா, 100 ரூபா டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைமண்ட் மூக்குத்தி வாங்கினதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ரீ தான், இவங்க மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க மூக்கு குத்துறதுக்கு. அவள் மூக்கு குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ அந்த மருந்து வச்சுருக்காங்க மருத்து போகிறதுக்காக. வச்சோடனே மூக்குத்தியை அவங்க கையில் கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே ரெடி ஆகிட்டா. அழுவ ஆரம்பிச்சிட்டா. கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அவரே பயப்படுறார் குத்துறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் மூக்கு ரெடி பண்ணுறாரு. உள்ளே அந்த இது வச்சு அந்த ஊசி மாதிரி இருக்குது, அந்த மூக்கத்திக்குள்ளே வச்சு அதை ரெடி பண்ணுறாரு குத்துறதுக்கு. நல்லா குத்தினார், பொறுமையாக குத்தினார். நானும் பயந்துகிட்டே இருந்தேன், அவங்க அப்பாவும் பயந்துகிட்டே இருந்தார். பொறுமையாக தான் குத்தினார், நல்லா தான் குத்தினார். அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூக்குத்துறதுக்கு மார்க் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வச்சுட்டார் அவரே பார்த்து. அப்புறம் எங்களை கேட்டார், சரியாக இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த குச்சி மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு ரெடி பண்ணுறாரு மூக்குத்துறதுக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடியில் காட்டினார். என் பொண்ணு கரெக்டாக இருக்குன்னாரு. என்கிட்டையும் காட்டினார். நானும் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கை வச்சு குத்திட்டார். குத்தந்தே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வலிக்குதுன்னா. அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி அதுக்கப்புறம் திருவாணி போட்டுட்டு எண்ணெய் உள் பக்கமாக அந்த கல்லில் வைக்கக்கூடாது, கீழ் பக்கமாக வைக்க சொல்லியிருக்காரு. அந்த சுற்றி விடுங்க, சரியாயிடும். அது வரைக்கும் எண்ணெய் வச்சுட்டே இருக்கணும், அந்த வலி போகிற வரைக்கும் நீங்கள் எண்ணெய் வச்சுட்டே இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்துட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.